Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா போனஸ். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனஸ் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒருத்தர் வச்சுன டீசென்ட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி, மோட்டிவேஷனலா இன்ஸ்பைரிங்கா நல்லா இருந்த ஒரு மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மூவி 2020ல மராத்தில ரிலீஸ் ஆன மூவி, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஷார்ட்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியோட ஓனராக இருக்காரு. தாத்தா பேச்சு கேட்டு கம்பெனியில் போனஸ் போடலாமா வேணாமுங்கிற டிஸ்கஷனில் உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாத்தா அவரை தனியாக அன்றைக்கி சாயந்தரம் கூட்டிகிட்டு போயிட்டு உன் கையில் எவ்வளோப்பா காசு இருக்குன்னு கேட்டு நடு ரோட்டில் 10,000 ரூபா பணத்தோட தான் பேரனை இறக்கி விட்டு ஒரு சவால் விட்டுட்டு வராது. 30 நாள் இந்த மும்பையில் தனியாக இந்த 10,000 ரூபாயை வச்சு இந்த கம்பெனியோட பேரையும் உன்னோட பதவியும் யூஸ் பண்ணாமல் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையனா இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு, ஜெயிச்சு காட்டு. 30 நாளைக்கு அப்புறம் நீ எடுக்கிறது தான் டெசிஷனாக நான் இந்த கம்பெனியில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் போனஸ் போடலாமா வேணாமா, ப்ராஃபிட் என்ன லாஸ் என்னங்கிற கணக்கு விளக்கெல்லாம் நீ பார்த்துக்கோ, உன்னோட கம்பெனி நீயே எடுத்து நடத்திக்கோன்னு தாத்தா சேலஞ்ச் பண்ணதை ஏற்றுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ அமெரிக்காலேயே தனியாக இருந்தவன் இந்த மும்பையில் என்னால் தனியாக இருக்க முடியாதான்னு சொல்லி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க தாத்தா கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சில விஷயத்த சொல்லியிருப்பாரு. 5,000 ரூபாய்க்குள்ள வீடு எடுத்துக்கணும், ஒரு இடத்துல வேலைக்கு செய்யறதுக்காகவும் ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டு கஷ்டத்தில் நின்று வேற ஒருத்தவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்க்காம சொந்த காலில் நின்று காட்டுன்னு சொல்லி சவால் விடுறது எவ்வளோ கஷ்டமாகவும் இன்ஸ்பைரிங்கான ஒரு சேலஞ்ச், லைஃப் ஜேர்னியை மாற்றுங்கிறத ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபை இந்த மூவியில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் நீங்கள் ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குஜராத் வியாபாரியோட பையனை கொச்சினில் கூட்டிகிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் 30 நாளைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு கஷ்டப்பட்டு உனக்கு கஷ்டம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 3 செட்டு துணியும் 5,000 ரூபா பணத்தை மட்டும் கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு வந்த அப்பா 30 நாள் கழிச்சு அவர் பையனை கூப்பிட போகும்போது அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்ச பாடங்களை ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலாக இருந்ததை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மூவியாக டிரைவ் பண்ணி ப்ராப்பராக கன்வின்ஷனலாக எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ லைஃப்பில் நிறைய விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு கஷ்டமே இல்லாத ஒரு விஷயம் கிடைக்கும் போது அந்த விஷயத்துக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க. டேலண்டடாக இருந்தும் எத்தனை பேர் எலிஜிபிள் ஆகாமல் இருக்காங்கிறது அப்போ இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எமோஷனலாக, கன்வின்ஷனலாக, ரியாலிட்டி பேசுகிற மாதிரி ரியலாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெலோடி ட்ராமா தான் லைட் ஹார்ட்டடாக ஃபீல் குட் வைப்ல சூப்பராக நரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க. மலையாளமில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடித்த ஏபிசிடி மூவியோட ஃபார்மேட்டும் இதே டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். அமெரிக்காவில் படித்த அப்பாவோட பணத்தை ஊதாரியாக செலவு பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேரளாவில் சொந்த ஊருக்கு அமுச்சு வச்சு பையனுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து பர்டிகுலர் டேஸ் இந்த ஊரில் இருந்து காட்டு, வாழ்ந்து காட்டு, நம்ம சொந்த ஊரில் நீ இருந்து ஜெயிச்சிட்டினா வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் பண்ணிடவிடான்னு சொல்லி சவால் விட்டு அனுப்பும் போது ஹீரோட ரியலைசேஷன் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. 2 மூவியோட ஸ்டோரி பிளாட்டுமே ரொம்ப சிமிலராக கன்வின்ஷனலாக சூப்பராக இருக்கும். மலையாளமில் துல்கர் சல்மான் மூவி ஃபேன்ஸ் லவர்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏபிசிடிங்கிற மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் அந்த மூவி கமர்ஷியலாக ஓவர் டோஸ் பண்ணியிருக்காங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த மூவி ரியாலிட்டியோட ரியலிசமான ட்ராமாவை நேச்சுரலாக ஃபேமிலியோட மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக எமோஷனலாக கொடுத்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெக்னிக்கலாக சவுண்டான மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நாளை பிள்ளை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகும்போது நீங்கள் எவ்வளோ போனஸ் போடுவீங்கிறத கமெண்ட்டில் போட்டு போங்க. இந்த போனஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுக்கு கேட்டிங்கன்னா 7.2 out of 10. இந்த மலையாள மூவியான ஏபிசிடி நீங்கள் பார்த்துருங்களா இல்லைங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.